Assalamu alaikum. Welcome to Nishalja Recipes and Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all doing good. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் டைட்டில் பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் நான் எங்க வந்திருக்கேன்னு. எஸ், இன்னைக்கு நான் எங்க சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எங்க எல்லாரையும் விருந்து சாப்பிட இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு உங்க கூட இதை வந்து ஃபுல்லா ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதனால தான் ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். வாங்க விருந்துக்கு என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் கேரளா சாரீ கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா எடுத்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு டைம் கூட நான் கட்டலை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்ட போகிறேன். இதுக்கு வந்து ப்ராப்பர் ப்ளவுஸ் வந்து செட் ஆகாதனால நான் கட்டாமல் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி தோணுச்சு, ஏன் இது நம்ம வந்து வெட்டிங் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணக்கூடாது. அது வந்து வெட்டிங் சாரீ நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா மெரூன் கலர், அந்த ரெட் கலர் அந்த மாதிரி தான் நம்ம சாரீ இருக்கும். ஸோ என்னதும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் வித் ரெட் கலர் சாரீ தான். அதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருந்துச்சு. எப்போதுமே கேரளா சாரீக்கு பார்த்திங்கன்னா மெரூன் இல்லாட்டினா வந்து டார்க் க்ரீனில் வந்து ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து நல்ல ஹெவியான ஆரி ஒர்க் தான். எப்போதுமே ப்ளைன் சாரீக்கு வந்து நம்ம கிராண்டாக ப்ளவுஸ் போட்டோம்னா அந்த சாரியோட லுக்கே ரொம்ப ரிச் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். ஹேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டான ஒர்க் தான். இன்றைக்கி வந்து இந்த சாரீ கூட இந்த ப்ளவுஸ் வச்சு நான் மேட்ச் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு வந்து இயரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயரிங் நான் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு நல்லா செட் ஆச்சு மேட்சாக. கீழே அந்த ட்ராப்லெட்டும் வந்து மெரூன் கலரில் இருந்துச்சு. இன்றைக்கி அயாஸும் பார்த்திங்கன்னா எனக்கு மேட்சாக அதே மாதிரி வந்து சாண்டில் வித் மெரூன் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தான். நான் அயாஸ் எல்லாமே கிளம்பிட்டோம். அயாஸோட டேடி வந்தோட்டி நாங்கள் கிளம்பிட வேண்டியதான். அயாஸ் இங்கே பாரு. இப்போ காரில் போயிட்டுருக்கோம். இப்போ சித்தி வீடு வந்தோட்டி உங்களுக்கு அங்கே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார்டனிங் பண்ணியிருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரே தொட்டியில் வந்து 7 கலர் பூ வந்து பூக்குமா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா பார்த்திங்கன்னா ரெட் கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக எல்லாமே நல்லா அழகாக பூத்து இருந்துச்சு. என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த பூ வந்து காயவே காயாதான். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி இட்லி பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. எப்போதுமே வீட்டுக்கு முன்னாடி நம்ம நிறைய செடியெலாம் வச்சுருந்தோம்னா அந்த வீடோட லுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி பூலேயே வந்து பிங்க் கலர் பூ வச்சுருந்தாங்க. இது வந்து மல்லிகைப்பூ கொடி. பாருங்கள், நல்லா ஹைட்டில் வளர்ந்துருக்கு. நிறைய முட்டும் வந்திருக்கு. வீட்டுக்குள்ளே போனோடனே இங்கே எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. நல்லா வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஆட்டம். எல்லாம் அயாஸ் குட்டிலாம் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். அவனுக்கு அயாஸ்க்கு பார்த்திங்கன்னா விஜய் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மாஸ்டர் படத்தில் உள்ள விஜய் சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அயாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ் தான். அது போட்டால் ரொம்ப குஷியாகிடுவார். பார்த்தா செம்ம டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு அயாஸை. அயாஸ்க்கு வந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும். விஜயோட சாங்ஸ் போட்டால் ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவான்.
அயாஸை பாருங்கள், ஸ்டாச்சு ஆகிட்டான். எஸ்பெஷலி வாத்தி ரைடு சாங் பார்த்திங்கன்னா அயாஸோட ரொம்ப ஃபேவரட்டான சாங். அயாஸ் வந்து சாப்பிட்லன்னா வாத்தி ரைடு சாங் போட்டால் போதும், அந்த சாங் பார்த்துட்டே அவன் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவான். அந்தளவுக்கு அவனுக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி அவன் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கான்ட்டு. என்ன அயாஸ்ன்னு கூப்பிட்டா கூட அவன் திரும்ப மாட்டான், அவ்வளோ ஃபுல்லாக வந்து டீப்பாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். லன்ச் டைம் வந்துருச்சு. லன்ச் டைம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, எக் கிரேவி, சிக்கன் 65 செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பிரெட் அல்வா, அப்புறம் அது கூட ரைத்தா செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா மாம்பழமும் ஜாக் ஃப்ரூட்டும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல் தான். நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாமே செம்ம ஹெவியான சாப்பாடு.